ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து 30 மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள கோவில்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு மற்றும் கோவில்களோட பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் சோமேஸ்வரர் திருக்கோவில் நங்கவள்ளி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வெள்ளை பிள்ளையார் திருக்கோவில் ஆத்தூர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலையும் 9/7/2024 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் மற்றும் அஷ்டபுஜ பாலமாதன வேணுகோபால சுவாமி திருக்கோவில் பேலூர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து நான்காவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் பேருந்து நிலையம் அருகில் இடைப்பாடி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து ஐந்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சந்தைப்பேட்டை இளம்பிள்ளை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து ஆறாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் பேருந்து நிலையம் அருகில் தாரமங்கலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அதே சேம் டேட்டு தான், 9/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஏழாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு எல்லை பிடாரியம்மன் திருக்கோவில் அரசு கலைக்கல்லூரி அருகில் சேலம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அதே சேம் டேட்டு தான். அடுத்து எட்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவில் சஞ்சீவராயன்பேட்டு சேலம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து ஒன்பதாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சித்தேஸ்வரர் ஞான சர்க்குரு பாலமுருகன் திருக்கோவில் கஞ்சமலை பெருமம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கும் அதே சேம் டேட்டு தான். அடுத்து பத்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் காட்டுக்கோட்டை வடசென்னிமலை கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கும் 9/7/2024 தான். அடுத்து 11வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சுகவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மேட்டு அக்ரஹாரம் சேலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 12/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 12வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் சேவப்பேட் சேலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 12/7/2024 கொடுத்துருக்குறாங்க. இப்போ சேலம் மாவட்டத்தில் எந்தெந்த கோவிலில் வந்து வேக்கன்சி இருக்குது, அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்குங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.